இனிய காலை வணக்கங்கள். கடந்த சில வாரங்களாக சங்ககால இலக்கியம் என்னும் ஒரு தலைப்பில் அமைந்த 8 தொகை நூல்களுள் ஒன்றன் பின் ஒன்றாக அந்த வரிசைப்படி நாம் பார்த்து வருகின்றோம். நற்றிணை, நல்ல குறுந்தொகை, ஐங்குறுநூறு, ஒத்த வதிற்றுப்பத்து, ஓங்கு பரிபாடல், கற்றறிந்தார் ஏத்தும் களியோடு அகம்புறம் என்ற இத்திரத்த 8 தொகை என்பதாக அந்த பாடல் போகிறது. அந்த வரிசையின்படி இப்போது பார்க்க போவது பரிபாடல் என்னும் ஒரு இலக்கியத்தை பற்றி. இதற்கு ஓங்கு என்னும் ஒரு அடைமொழி கொடுத்திருக்கின்றார்கள். அதாவது ஓங்கு என்பதற்கு உயர்ந்த என்பதாக பொருள் கொள்ள முடியும். ஓங்கி உயர்ந்த மரம், ஓங்கி உயர்ந்த மழை என்பதெல்லாம் நாம் சொல்ல கேள்விப்பட்டிருக்கின்றோம். அதே போல பரிபாடல் உயர்ந்தது என்பதாக இதற்கு நாம் பொருள் கொள்ளலாம். பரிபாடல் என்பது இசையோடு பண்ணமைத்து பாடக்கூடிய ஒரு பாடல். இதற்கு இசை, யாப்பு என்பதை பற்றி ஒரு அறிமுகங்களாக ஒரு சில வார்த்தைகள் சொல்ல விரும்புகின்றேன். தொல்காப்பியம் மட்டுமே பரிபாடலுக்கான ஒரு இலக்கணத்தை கூறுகின்றது. பொதுவாக யாப்பு என்பது யாத்தல், கவிதை இயற்றுதல் என்பதற்கு பல உறுப்புகள் உள்ளன. அவற்றை பற்றி விளக்கமாக சொல்வதற்கான நேரமும் இல்லை. அது அவ்வளவு எளிதாக புரிந்து கொள்ள முடியாது. அதை பற்றி முன் பயிற்சிகள் இருந்தால், அதாவது தொடர்ந்து தமிழை வாசிக்கும் பொழுது, தமிழ் இலக்கணங்களை கற்றுத்தேரும் பொழுது அதை தெரிந்து கொள்ளலாம். பொதுவாக ஒரு சில வார்த்தைகளையாவது நாம் காதில் கேட்டு அதை மேற்கொண்டாவது அதை பற்றி சிந்திப்பதற்கும் அதை தன்னார்வத்தோடு தேடுவதற்கும் இந்த ஒரு உரையாடல் பயனாக இருக்கும் என்பதனால் தான் நான் ஒரு 15 நிமிடங்களுக்குள்ளாக அனைத்தையும் பேசி முடித்து விடுகின்றேன், ஒரு அறிமுகமாக. சரி, எழுத்து, சொல், பொருள் என்று 3 வகை இலக்கணங்களை உட்படுத்தி தொல்காப்பியத்தை படைத்தார். அதற்குள்ளாகவே யாப்பு என்பது வருந்துகிறது, அடங்குகின்றது. அசை, சீர், தலை, அடி, தொடை என்பன போன்ற உறுப்புகள் உள்ளன. பா என்பது என்ன? பானா பாட்டு. அந்த பாட்டினை, செவிலனை ஒரு 6 வகையாக பிரித்து சொல்கின்றார் தொல்காப்பியர். வெண்பா, ஆசிரியப்பா, வஞ்சிப்பா, களிப்பா, இந்த 4ம் தனித்துவமான பாக்கள். இந்த 4ல் இருந்து அடுத்த 2 பிறக்கின்றது. சுருக்கமாக நான் சொல்கின்றேன். ஏன்னா வெண்பா என்பதற்கு பார்த்தால் கூட அதற்கு ஒரு சில இலக்கணங்கள் உள்ளன. எத்தனை அடிகள் வர வேண்டும், எவ்விதமான சொற்றொடர்கள் பயின்று வர வேண்டும், சீர்கள் எவ்வளவு இருக்க வேண்டும், தலைகள் என்னவை இருக்கும், எல்லாம் ஓசை உட்பட இருக்கு. இந்த மாதிரிலாம் பாடினது அது வெண்பா. இந்த இலக்கணங்களுக்கு உட்பட்டு பண்ணது ஆசிரியப்பா. அதாவது ஆசிரியப்பா என்பது என்ன? அகவல் ஓசை உடையது. அகவல் ஓசை என்பது என்னவென்றால் மயில் அகவுதல். மயிலுடைய ஓசையை நாம் அகவுதல் என்ற ஒரு வார்த்தையால் குறிப்போம். ஆக அந்த பாடலை இசையோடு பாடும்போது ஒரு மயிலுடைய ஓசையை கேட்பதான ஒரு தோற்றம் நமக்கு தெரியும். அப்படிப்பட்ட இலக்கணத்திற்குள் அது அடங்கும் ஆசிரியப்பா. வெண்பா என்பது அகவலோசை அல்லாதது என்பதாக தொல்காப்பியர் குறிப்பிடுகின்றார். பின்னர் வந்த இலக்கண ஆசிரியர்கள் அதற்கு செப்பலோசை என்று சொல்கின்றனர். அதாவது செப்பலோசை என்பது செப்புதல் என்றால் சொல்லுதல் என்பது. ஒரு சொல்லுவதாக அமைந்த ஒரு பா என்பதில் நாம் அதை உள்வாங்கிக் கொள்ளலாம். அதே வரிசையில் பார்க்கும் பொழுது களிப்பா என்பது துள்ளலோசை உடையது, வஞ்சிப்பா என்பது தூங்கலோசை உடையது. இதெல்லாம் நான் சொன்னது ஒரு மேலோட்டமான ஒரு இலக்கணங்கள் தான். இதற்குள் நிறைய இருக்கின்றது. அதெல்லாம் இப்போது நாம் சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதை மட்டும் தெரிந்து கொள்ளலாம். ஆக இந்த 4 பாக்கள் தனி வகையான பாக்கள். இந்த 4 பாக்களில், அதாவது ஆசிரியப்பாவும் வெண்பாவும் கலந்து பாடுவது மருட்பா என்பதாக தொல்காப்பியர் கூறுகின்றார். ஆசிரியப்பா, வெண்பா, வஞ்சிப்பா, களிப்பா, இந்த 4 வகை பாக்களும் பயின்று வருவது, அதாவது கலந்து வருவது பரிபாடல் என்பதாக அவர் இலக்கணம் கூறுகின்றார். இதையும் அடுத்து இதில் எழுத்து, கொச்சகம், அராகம், சுரிதகம் என்பதான ஒரு செய்யுள் உறுப்புகளெல்லாம் பயின்று வருகின்றன என்பதை நாம் பார்க்கின்றோம். பொதுவாக பரிபாடல் என்பது ஒரு 70 பாடல்கள் உள்ளடக்கியதாக பாடப்பட்டுள்ளது. பாடப்பட வேண்டியது மரபு என்பதாக சொல்கின்றார்கள். அடி எல்லையும் பார்க்கும்போது ஒரு 25 அடிகளில் இருந்து 400 அடிகள் வரைக்கும் இந்த பரிபாடல்கள் இருக்கலாம். இந்த 70 வகை பாக்களும் திருமாலுக்கு 8 பாடல்கள், செவ்வேல் முருகன் அவருக்கு ஒரு 31 பாடல்கள், காளி கொற்றவை அவளுக்கு ஒரு பாடல், வைகை ஆற்றை குறித்து 26, மதுரையை குறித்து 4 என்பதாக 70 பாடல்கள் பாடப்பட வேண்டும் என்பதாக இலக்கணம் சொல்லுகின்றது. இதில் நமக்கு இன்று கிடைத்துள்ளது ஒரு 22 வகையான பாக்கள் மட்டுமே. அதாவது திருமாலுக்கு பாடிய ஒரு 6, செவ்வேளுக்கு பாடப்பட்ட ஒரு 8, வைகை ஆற்றை பாடிய ஒரு 8, ஆக மொத்தம் 22 பாடல்கள் நமக்கு கிடைத்துள்ளன. மொத்தம் ஒரு 13 புலவர்கள் இந்த பரிபாடலை பாடியுள்ளனர். இது பரிபாடலை பற்றிய ஒரு அடிப்படை செய்தி. பரிபாடல் என்பது பொருட்கலவை நூல் என்பதாகவும் மற்றொரு பெயரில் அழைக்கப்படுகின்றது. பரிபாடல் முழுக்க முழுக்க பாண்டிய மன்னர்களையும் பாண்டிய நாட்டையும் பற்றி பாடிய பாடலாகவே நாம் காண்கின்றோம்.
பரிபாடலும் கலித்தொகையும் இந்த 2 நூல்களுமே இவ்வாறாகவே அமைந்தன. இந்த 2 நூல்களும் பாண்டிய மன்னர்களை மட்டுமே பற்றி பாடிய பாடல்களாக இருக்கின்றது. சரி, அடுத்து இந்த பரிபாடல்ல புராண கதைகள், உலகம் தோன்றிய வரலாறு இதெல்லாம் மிகுதியாகவே நமக்கு காணப்படுகின்றது. அதாவது ஒவ்வொரு கால இலக்கியத்திலும் அந்த காலத்து சமூகத்தில் உள்ள மக்கள், அவர்களுடைய வாழ்வியல், மற்ற அவர்களுடைய சிந்தனைகள், பண்பாடு, நாகரிகம் இவையெல்லாம் வெளிப்படும். அதே போல் அந்தந்த காலகட்டத்தில் இருந்த அறிவியல் வளர்ச்சி, அவர்களுடைய சமய சார்ந்த நம்பிக்கை, பழக்க வழக்கங்கள் என்று அனைத்துமே இலக்கியங்கள் வழியாக நாம் பார்க்க முடியும். அதனாலதான் இலக்கியத்தை காலத்தின் கண்ணாடி என்று உரைப்பார்கள். இந்த பரிபாடலில் மிகுதியான ஒரு புராண கதைகள் சொல்லப்படுகின்றன. இது நம்ம மற்ற சங்க இலக்கியங்களில் இந்த புராண கதைகள் நாம் பார்க்க இயலாது. இது ஒரு வித்தியாசமான இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இதில் உள்ள ஒரு சில பாடல்களை நாம் அது குறித்து சிந்திக்கலாம். அதுல பாண்டிய மன்னன் என்று சொன்னதனால் பாண்டிய மன்னனை பற்றி ஒரு சில அடிப்படை தகவல்களையும் நான் உங்களிடம் சற்று பரிமாறிக்கொள்ளலாம் என்று கருதுகின்றேன். முன்னரே நாம் குறிப்பிட்டிருந்தோம், இத்தமிழ்நாடு மூவேந்தர்களால் ஆளப்பட்டது, சேர சோழ பாண்டியர்களால் என்று நான் தெரியும். அதில் பாண்டிய நாடு என்பது நான் ஏற்கனவே சொன்னோம், குமரி கண்டம், லெனூரியா கண்டம், அதாவது முதல் சங்கம் இடைச்சங்கம் எல்லாம் இருந்து அழிந்து போய் மீண்டும் இன்றைய மதுரையில் 3ஆம் சங்கம் வளர்த்தது என்றெல்லாம் நாம் ஏற்கனவே நாம் கண்டிருக்கின்றோம். அதை போல அந்த மிக பரந்த நிலப்பரப்பு முழுவதும் பாண்டியர்களுக்குரியது. ஆக அதையெல்லாம் கடல் கொண்டு போய்விட்டது, கடற்கொடால் அழிந்து விட்டது. இன்றைய மதுரை தான் மூன்றாவது அந்த கடைச்சங்கமானது உருவெடுத்த ஒரு நகரம். இன்றும் அந்த ஊர் இருக்கிறது. ஆனா அந்த மதுரை கூட மதுரை மூதூர் என்ற ஒரு சொல்லாடல் பயன்படுத்தப்படுகிறது. அதாவது ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் எழுந்த மதுரையே மூதூர் என்று சொல்லப்படக்கூடிய அளவுக்கு அந்த மதுரை பழமையான ஒரு ஊர் என்பதாக நாம் அறிகின்றோம். சரி, இதில் வேறு என்னெல்லாம் சொல்கிறது பார்க்கும் பொழுது, மாயோன் கொப்புள் மலர்ந்த தாமரை பூவொடு புறையும் சீரூர் மதுரையை பற்றி சொல்கிறது. பூவில் இதழகத்தனைத்து இதழகத்தனைய திருவம் இதழகத்து அருட்பொகுட்டனைத்தே அண்ணல் கோயில். அதை என்ன சொல்லுகிறது என்றால், மாயோன் என்பவன் விஷ்ணு என்று சொல்கின்ற பெருமாள், திருமால் என்ற பெயரால் அறியப்படுகிறது. தமிழ் பெயராக மாயோன் என்பது சொல்கிறது. மாயோனுடைய தொப்புளில் இருந்து ஒரு தாமரை மலர்ந்ததாக, அதிலிருந்து ஒரு பிரம்மன் இருந்ததாக ஒரு சில சித்திரங்கள்லாம் பார்த்திருப்பீர்கள். இந்த ஒவ்வொன்றுக்கு பிறகும் ஒவ்வொரு கதைகள் இருக்கின்றதோ இல்லையோ, ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு சில சம்பவங்களை அவர்கள் ஒரு அந்த காலத்தில் அவ்வளவு வெளிப்படையாக ஒரு அறிவியல் சித்தாந்தங்களை சொல்ல முடியாமல் ஒன்றோடு ஒன்று தொடர்பு படுத்துவதாக ஒரு கதைகள் மூலமாகவே சொல்லிவிட்டு சென்று விட்டார்கள். இப்ப கிரகணம் இருக்கிறது என்றால் அதை பற்றிய குறிப்புகள் தான் இருக்கின்றன நம்ம புறநானூறு. ஆனால் அது எப்படி இருக்குன்னா, ஒரு பாம்பு நிலவை முழுங்கியது என்பதை போல மக்கள் அவர்களோட செவிவழி செய்யாக ஒரு கதையாகவே சொல்லிவிட்டார்கள். ஆனால் கிரகணம் உள்ள பற்றிய சந்தர்ப்பங்கள் அதெல்லாம் சொல்லுகிறது. சந்திரனுடைய ஒளிமறைப்பு, நிலவின் ஒளிமறைப்பு என்றெல்லாம் பேசுகின்றது. நிலம், நீர், தீ, வழி, விசும்போடு 5ம் கலந்த மயக்கமாதலின் தொல்காப்பியம் பேசுகிறது. இந்த பஞ்ச பூதங்களால் உலகம் உருவானது. இந்த மாதிரி நிறைய கருத்துக்கள்லாம் நாம் பார்க்க முடிகின்றது. அதன்படி ஒரு சொல்லும் போது எப்படின்னா, ஒரு மதுரை நகர் எப்படி இருந்தது என்ற வர்ணனையாக அந்த பாடல் போகின்றது. ஒரு தாமரை மலருடைய மலர்ந்த மொட்டுக்கள் எவ்வாறு அடுக்கடுக்கான இதழ்களை கொண்டு இருக்கின்றதோ, அதை போல மதுரை மாநகரானது அண்ணல் கோயில் என்று சொல்லக்கூடிய அந்த ஆலவாய் கோயிலை சுற்றிலும் அடுக்கடுக்காக தெருக்கள் மிக நேர்த்தியாக ஒழுங்காக வடிவமைக்கப்பட்டு இருந்தன என்பதாக அந்த பாடல் போகிறது. ஆக அக்காலத்திய நகர நிர்வாகத்தையும் நகர அமைப்பை பற்றியும் நாம் இந்த பாடலில் இருந்தாலும் தெரிந்து கொள்ள முடியும். அதே போல் மற்றொரு பாடலில், விசும்பில் ஊழி ஊழ் ஊழ் செல்ல திருவளர் வானத்து இசையில் தோன்றி உரு அறிவாரா ஒன்றன் ஊழியும் உந்து வழி கிளர்ந்த ஊழியும் ஊழ் ஊழ் வழியும் செந்தீ சுடறிய ஊழியும் பணியோடு தன் பெயர் தலைய ஊழியும் அவையவற்று உள்முறை வெள்ளம் மூழ்கி ஆதரவு மீண்டும் பீடு உயர்வு ஈண்டி அவற்றிற்கும் உள்ளீடு ஆகிய இருநிலத்து ஊழியும் என்று ஒரு பெரிய பாடல் போகிறது. நான் ஏற்கனவே சொன்ன இந்த பாடலெல்லாம் 25 அடிகளில் இருந்து ஒரு 400 அடிகள் வரைக்கும் கூட போகும். நம்ம ஒரு சில மேற்கோள்களை மட்டும் காட்டி அதிலிருந்து ஒரு சிலவற்றை நாம் சிந்திக்கலாம் என்பதற்காக நம்ம இதை சொன்னோம். இந்த பாடல் என்ன சொல்லுகிறது என்றால், நாம் ஆங்கிலத்தில் சொல்லும்போது பிக் பேங் அப்படின்னு சொல்லுவாங்க, பிக் பேங் தியரி அப்படிம்பாங்க. உலகம் எப்படி தோன்றியது என்பதற்கு ஒரு இது சொல்லுவாங்க. நெபுலா எனக்கூடிய ஒரு விண்மீனானது வெடித்து சிதறியது. அதே சிந்தனை தான் இந்த பாடலிலும் இருக்கிறது. இதெல்லாம் அப்போதைய சங்ககால இலக்கியமாக கொண்டாடப்படக்கூடிய இலக்கியங்களில் இதெல்லாம் பேசிவிட்டு சென்று விட்டார்கள் நம் முன்னோர்கள். அதாவது விசும்பு என்பது வானம் என்று பொருள்படுகிறது. ஊழி என்பது என்னன்னா, ஊழ் என்பது நாம் ஏற்கனவே பார்த்து இருக்கின்றோம். அதே போல ஊழி என்பது ஒரு யுகம் என்பதாக பிரிக்கப்படுகிறது. மிக நீண்ட ஒரு காலம், மிக எந்த விதமான ஒரு வேலைகளும் இல்லாமல் சலனமற்று இருக்கக்கூடிய ஒரு அமைதியான காலம் என்பதாக அது அமைகின்றது. அந்த விசும்பில்
வானம், விசும்பு என்றால் வானம். அதாவது இதை பற்றி சொல்கிற ஒரு பிக் பேங் தியரின்னு சொன்னா அதே மாதிரி ஒரு பெரு வெடிப்பு ஒன்று தோன்றியது. அதிலிருந்து வெடித்து சிதறிய ஒரு வான வெளிப்பரப்பில் அசைவில்லாத காற்று, இதாகவே ஒரு காலம், அது ஒரு ஊழி என்பது ஒரு யுகம் என்பதாக மிக நீண்ட காலம் ஒரு வானம் தோன்றியது. அதோடு அடுத்த ஒரு பஞ்சபூதமாக சொல்லக்கூடிய காற்று இருந்தது. அப்போது காற்று மட்டுமே இருந்தது. வெடித்து சிதறியதில் இருந்து நெருப்பு பந்தாக சுழன்று கொண்டிருந்த ஒரு பூமி என்பதை பற்றியெல்லாம் சொல்கிறது. இவ்வாறே ஒரு யுகம் கழிந்தது. அதற்கப்புறம் ஒரு குளிர்ந்த மழை பொழிந்து பள்ளங்கள் எல்லாம் நீர் நிறைந்தது. இவ்வாறாக அந்த ஒவ்வொரு பரிணாமத்தையும் பற்றி பேசுகிறது. பூமி எவ்வாறு உருவானது என்பதை பற்றிய ஒரு அறிவியல் பூர்வமான உண்மை பரிபாடலில் காணப்படுவது மிக அதிசயம்தான். உலகம் என்று சொல்கிறோம்னா அதுக்கும் எப்படி உலகம் என்பதற்கு உழவு என்பது வேர்ச்சொல். உழவு என்றால் என்ன? சுற்றுதல் என்பது அர்த்தம். அது இதெல்லாம் அந்த காலத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. எப்படி ஒரு சூரியனை சுற்றி பூமி வருகிறது என்பதை எல்லாம் வைத்துத்தான் அந்த உலகம் என்ற வார்த்தை கூட வந்தது. உழவு, சுற்றுதல். ஞாழம் என்றாலும் உலகம் என்றுதான் பொருள். ஞாழ் என்றால் தொங்குதல் என்று பொருள். ஆக இவ்வாறெல்லாம் அறிவியல் பூர்வமாக அந்நாளிலே கண்டறிந்திருந்தனர். சரி, இப்போது ஒரு மேற்தகவலாக நான் சொல்கின்றேன். இப்போ உழவு என்னும் ஒரு வார்த்தையின் அடிப்படையில் பிறந்தது உலகம். ஞாழ், தொங்குதல், இதன் அடிப்படையில் பிறந்தது ஞாலம். இவ்வாறெல்லாம் சொன்னோம்ல. இப்படி அமைந்த சொற்களுக்கு இலக்கணப்படி காரண பெயர் என்று பெயர். அதாவது பெயர் சொல்லில் இருவகை உண்டு. இடுகுறி பெயர், காரண பெயர். இடுகுறி பெயர் என்பது என்ன என்றால், நமது முன்னோர்கள் இதற்கு இன்ன காரணம் என்பது அறியாமல் அல்லது அறிந்தோ அறியாமலோ ஒரு பெயர் வைத்திருப்பார்கள். அதாவது மண் என்று வைத்திருந்தால் மண் தான், கல் என்றால் கல் தான், தண்ணீர், மரம், இதுக்கெல்லாம் அர்த்தம் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. அந்தந்த வார்த்தைகள் அந்தந்த இதை குறிக்குங்கிற அளவுல நம்ம அதை உள்வாங்கி நம்ம இன்னைக்கும் பேசிக்கிட்டு இருப்போம். ஆக இப்படி அமைந்ததுதான் இடுகுறி பெயர்கள். ஒரு காரணத்தோடு அமைந்த பெயர்கள் தான் காரண பெயர்கள். அதாவது 3 கால்களை உடையது முக்காலி, 4 கால்களை உடையது நாற்காலி என்பதை போல. ஆக இதுவும் சுற்றுதல் என்பதை அடிப்படையாக கொண்டு உழவு என்பதை வைத்து உலகம் வந்தது. தொங்குதல் என்பதை அடிப்படையாக கொண்டு ஞாழ் என்பது ஞாலம் வந்தது. இதெல்லாம் ஒரு காரண பெயர்கள் என்பதாக நாம் அறிகின்றோம். அதுக்கடுத்து இந்த பரிபாடலை தொகுத்தவர் தொகுப்பித்தவர் யார் என நம்மால் அறிய முடியவில்லை. இப்பாடலையும் ஓலைச்சுவடிகள் எல்லாம் இருந்து தேடி கண்டெடுத்து அதை பதிப்புக்கு கொண்டு வந்தார் உ.வே. சாமிநாத ஐயர் என்பதாகவும் நாம் அறிகின்றோம். இதற்கு பரிமேலழகருடைய ஒரு உரை நமக்கு கிடைத்திருக்கிறது. பரிமேலழகர் என்பவர் மிகச் சிறந்த உரையாசிரியர். இவர் திருக்குறளுக்கும் உரை எழுதியுள்ளார். நூலில் பறித்த உரையெல்லாம் பரிமேலழகர் திரித்த உரையாகமோ தெளி என்று தொண்டை மண்டல சதகம் பேசுகின்றது. அவ்வாறான ஒரு புகழ் வாய்ந்தவர் பரிமேலழகர். பாண்டி நாட்டை பற்றி சொல்ல வந்தது சற்றே விலகி சென்று விட்டோம் என்று நினைக்கிறேன். ஒரு அடிப்படை தகவல்கள் தான், வேறு ஒன்றுமில்லை. இந்த பரந்த நிலப்பரப்பை ஆண்டவன் பாண்டியன். பண்டையன் என்பது பண்டைய என்றால் பழைய என்று பொருள்படும். ஆக அந்த பழைய என்பதை கொண்ட பண்டைய என்பதிலிருந்து வந்த வார்த்தை தான் பாண்டியன். பாண்டியர்கள தலைநகராக இருந்த ஊர் மதுரை அறிந்தோம். பாண்டியர்கள துறைமுகம் கொற்கை. முத்து குளித்தல் என்பது பாண்டி நாட்டில் ஒரு சிறப்பான ஒரு வேலையாக நடந்தது. அங்கு மிக சிறந்த வணிகங்கள் நடந்தன என்பது பல இலக்கிய கூறுகள் மூலமாக நாம் தெரிகின்றோம். பாண்டியர்களது சின்னம் கயல், அதாவது மீன் சின்னம். அவன் அணிந்த மாலை வேப்பம்பூ மாலை. பாண்டியனுக்கு வழங்கப்பட்ட பெயர்கள் செழியன், மாறன், வழுதி, மீனவன், தமிழர் பெருமான், கௌரியர், பஞ்சவன், பூலியன், தமிழ்காடன், கடலன் என்பதாக அறிகின்றோம். இதெல்லாம் இந்த பாடல்களிலும் நாம் அறிகின்ற ஒரு இதுதான். மதுரையை பற்றி சொல்லும் போது அதே மாதிரி தூங்கா நகர், திருவிழா நகர், கோவில் மாநகர், தென்னிந்தியாவின் ஏத்தன்ஸ், நான்மாடக்கூடல், தமிழ்களு கூடல் இவ்வாறெல்லாம் அது அழைக்கப்படக்கூடிய ஒரு ஊராக தென்படுகின்றது. திருவாழவாய், திருநள்ளாறு, திருமுடங்கை, திருநடுவூர் என்ற 4 கோயில்களும் கூடி இருந்ததால் நான்மாடக்கூடல் என்பதாக சொல்வார்கள். கன்னி கோவில், கரியம்மாள் கோவில், காளி கோவில், ஆலவாய் கோவில் என்றுதான் 4 புறத்தில் 4 கோயில்கள் இருந்து நடுவில் இது அமைந்ததால் கூடல் என்பார்கள். ஒவ்வொரு பேருக்கும் ஒவ்வொரு பொருட்கள் உண்டு. மதுரை என்பதற்கு இனிமை என்பதாகவும் ஒரு பொருள் உண்டு. மதுரை மூதூர் மாநகர் என்ற அளவில் அது பழமையை பேசுகின்றது. மருத மரங்கள் அடர்ந்து வளர்ந்திருந்தபடியால் அது மருதை என்று அழைக்கப்பட்டது. பின்னர் அது மதுரையாக மாறியது என்றும் ஒரு பொருள் உண்டு. கல்வெட்டுகளிலெல்லாம் மதிரை என்பதே காணப்படுகின்றது. மதுரை மாநகரத்தில் அறுவை வீதி என்பது ஆடைகள் விற்கும் கடை வீதியாக, கூல வீதி என்பது தானியங்கள் விற்கும் வீதியாக, பொன் வீதி என்பது பொற்கொள்ளர்கள் மிகுந்த ஒரு பகுதியாக, மன்னவர் வீதி, மறையவர் வீதி இவ்வாறு அக்காலத்திலேயே நகர நிர்வாகத்தில் மிகச் சிறந்த ஒரு ஊராக அது இருந்ததாக நாம் அறிகின்றோம். இதையெல்லாம் பரிபாடல்களில் மிக அதிகமாக நாம் போகவில்லை. பரிபாடலில் ஒரு சில பொருட்களை நாம் இன்று சிந்தித்தோம்.
அடுத்த வாரத்தில் வேறு ஒரு இலக்கியத்தை குறித்து நாம் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.